finishes off in style. A magnificent strike into the crowd. வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் காக்டெயில் ஃபியூரியஸ். ஸோ இப்போ நம்ம பார்க்க போற வீடியோ வெஸ்ட் இண்டீஸ் டூர் ஆஃப் இங்கிலாந்து 3 மேட்ச் டெஸ்ட் சீரிஸ் நேத்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ முதல் டெஸ்ட் எங்க விளையாடுறாங்கன்னா லண்டன் லார்ட்ஸ்ல தான், ஒரு ஸ்பெஷல் ஈவெண்ட்னே சொல்லலாம். அண்ட் இது ஜேம்ஸ் ஆண்டர்சனோட கடைசி டெஸ்ட் மேட்ச். எப்படி ஒரு பேட்டிங்ல சச்சின் டெண்டுல்கர் சொல்றோமோ அந்த மாதிரி ஒரு போலிங்ல ஒரு சச்சின் டெண்டுல்கர் ஜேம்ஸ் ஆண்டர்சன் அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவர் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு டெஸ்ட் கிரிக்கெட்ல ஃபார் இங்கிலாந்து. அவரோட லாங்கிவிட்டியை நான் நினைக்கும் போது தான் ரொம்ப ஆச்சரியப்படுவாங்க. ஏன்னா இன்னி வரைக்குமே ஹி லுக் சுப்ரீம் ஃபிட் கம்பேர் டு அதர் யங்ஸ்டர்ஸ். ஸோ எந்த அளவுக்கு அவர் வந்து பாத்தீங்கன்னா அவரோட ஃபிட்னஸ் அவரோட ஸ்கில் அப்படியே மெயின்டைன் பண்றாரு, அது நினைக்கும் போது நிஜமாவே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஹியூஜ் கிரெடிட் டு ஆண்டர்சன். அவரோட ஸ்விங் போலிங்ல பல பேரை டான்ஸ் ஆட விட்டுருக்காரு. ஸோ ஒன் லாஸ்ட் டைம் வந்து பாத்தீங்கன்னா அவரோட பெஸ்ட்டை கொடுக்க இந்த லார்ட்ஸ் டெஸ்ட் மேட்ச் விளையாடுறாரு. ஸோ திஸ் இஸ் ஃபைனல் டெஸ்ட் மேட்ச். ஸோ எமோஷனல் ஒரு பக்கம். அண்ட் லக்கிலி வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஒரு விக்கெட் எடுத்துட்டாரு. ஏன்னா இன்னொரு ரெண்டுல கஸ் அட்கின்சன் டெபியூ பண்ணாரு, அவர் வேற லெவல்ல போட்டாரு. ஓகே, இப்போ இந்த டே ஒன்னோட ரிவ்யூல கண்டிப்பா நம்ம இதை பத்தி எல்லாம் டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ டாஸ் வின் பண்ணி போலிங் எடுத்தாரு பென் ஸ்டோக்ஸ். பிகாஸ் கைண்ட் ஆஃப் காலையில வந்து கிளவுடியா இருந்துச்சு டே ஒன்ல. ஸோ இட்ஸ் பெட்டர் டு போல் ஃபர்ஸ்ட் இன் லார்ட்ஸ். தட்ஸ் ஆல்வேஸ் அ பெட்டர் ஆப்ஷன். அதை தான் எடுத்தாங்க. அண்ட் வெஸ்ட் இண்டீஸும் பார்த்தீங்கன்னா 121 ஆல் அவுட் ஆயிட்டாங்க. இன்ஃபேக்ட் இங்கிலாந்து போலர்ஸ் வேர் ரூத்லெஸ்ன்னு சொல்லலாங்க, டு பி வெரி ஆனஸ்ட். லூயிஸ்ன்ற ஒரு பிளேயர் டெபியூ பண்ணார் வெஸ்ட் இண்டீஸ்க்கு. அவர் கொஞ்சம் சாலிடா விளையாடிட்டு இருந்தாரு 27. பட் அதுக்கப்புறம் அவரால் அந்த ஒரு ரெசிஸ்டன்ஸை கேரி ஆன் பண்ண முடியல. மிடில் ஆர்டர்ல வந்து பாத்தீங்கன்னா அத்தனீஸும் சரி ஹாஜும் சரி ஒரு பார்ட்னர்ஷிப் கிரியேட் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் அவங்களும் குயிக்கா அவுட் ஆனோடனே வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா கிரம்பிள் ஆயிட்டாங்க வெஸ்ட் இண்டீஸ். அண்ட் இங்கிலாந்தோட போலிங் எடுத்துக்கிட்டீங்கன்னா கஸ் அட்கின்சன் அவரோட டெபியூ மேட்ச்லயே 7 விக்கெட்டுங்க. சூப்பரா போட்டாரு. ஆக்சுவலா நல்ல ஒரு பிளேஸ் டெபியூ பண்றதுக்கு. ஏர்லி மார்னிங் லார்ட்ஸ்ல நல்லா ஸ்விங்கிங் கண்டிஷன்ஸ், நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. அப்படியே கிராப் பண்ணிட்டாருன்னு தான் சொல்ல முடியும். சூப்பர் ஸ்பெல். அதுக்கேற்ற மாதிரி ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆண்டர்சன் ஒரு விக்கெட் எடுத்தாரு. கிரௌட் வாஸ் சோ ஹாப்பி. கிரௌட் ரொம்ப ஹாப்பி ஆயிட்டாங்கப்பா. ஒரு விக்கெட்டாவது நம்ம பார்த்தோம்னா ஸ்டில் செகண்ட் இன்னிங்ஸ் இருக்கு. பட் ஸ்டில் ஒரு விக்கெட்டாவது ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல எடுத்தா நல்லா இருக்குமே நினைச்சிருப்போம் எல்லாருமே. எனக்குமே அந்த ஃபீல் தான் இருந்தது. எப்பா ஆண்டர்சன் ஒரு விக்கெட்டாவது எடுப்பா, அப்பதான் சூப்பரா இருக்கும் அப்படின்ற மாதிரி. அண்ட் வோக்ஸும் நல்லா போட்டார் நியூ பால்ல, அவரும் ஒரு விக்கெட் எடுத்தாரு. அண்ட் பென் ஸ்டோக்ஸ் த கோல்டன் ஆர்ம் அவரும் வந்து ஒரு விக்கெட் எடுத்தாரு. செம்ம கேட்ச். ஆக்சுவலா இங்கிலாந்தோட கேட்சிங் வந்து பாத்தீங்கன்னா அல்டிமேட்டா இருந்துச்சு மக்களே, டு பி வெரி ஆனஸ்ட். வேற லெவல்ல ஃபீல்டிங் பண்ணாங்க. கேட்சிங் வாஸ் டாப் நாட்ச்னு சொல்லலாம் சீரீஸா. சில கேட்சஸ் கிராலி எடுத்ததா இருக்கட்டும், ஜோ ரூட் எடுத்ததா இருக்கட்டும், அண்ட் இன்னொரு கேட்ச் இவர் எடுத்தாரு பாயிண்ட்ல, ஒலி போப். அதெல்லாம் வேற லெவல் கேட்ச் தான் சொல்ல முடியும். ஹாஜோட விக்கெட், ஏன்னா அவர் செட் ஆகி விளையாடிட்டு இருந்தாரு. ஸோ வி ஹேவ் டு கிவ் ஹியூஜ் கிரெடிட் டு இங்கிலாந்து இன் தட் வே. அண்ட் பேட்டிங்ல ஆஸ் யூஷுவல் அந்த பேஸ் பால் அவங்க என்னைக்குமே அந்த மினிமம் 4 runs ரன் ரேட்டை மெயின்டைன் பண்ணுவாங்க. அந்த மாதிரி தான் 40 ஓவர் விளையாடுனாங்க. 189 for 3 attempts day 1. அண்ட் கண்டிப்பா we have to give credit to ஜாக் கிராலி. இந்தியாவில் விளையாடின அந்த ஃபார்ம் அப்படியே கண்டினியூ பண்ணாரு. ஒன்ஸ் அகைன் வந்து பாத்தீங்கன்னா 76 அவுட் ஆயிட்டாரு. அந்த ஒரு பெரிய 100 அடிக்க மாட்டேங்கிறாரு. இதுதான் ஜாக் கிராலி கிட்ட இருக்கிற ஒரே ப்ராப்ளம். என்னன்னா நல்லா ஸ்டார்ட் கொடுக்குறாரு, செம்மையா விளாடுறாரு, பாக்கிறதுக்கு $1 million தெரியுறாரு. பட் அந்த 3 figure மார்க் தான் அடிக்க மாட்டேங்கிறாரு. அதுக்குள்ள அவுட் ஆயிடுறாரு. நெவர்தலெஸ் he gave a superb start as usual for England 76. அண்ட் பென் டெக்கெட் பெருசா இந்த மேட்ச்ல அடிக்கல, ஏர்லியர் அவுட் ஆயிட்டாரு, காட் பிஹைண்ட். அண்ட் ஒலி போப் சூப்பரா விளாடுனார் for 57. இந்தியாவில் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச் ஹைதராபாத்ல ஒரு மேட்ச் வினிங் 190 ரன்ஸ் அடிச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் ஃபெயிலியர். இந்த பர்டிகுலர் இந்தியன் கண்டிஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆனாரு. பட் அவரோட ஓன் கண்டிஷன்ஸ்ல அவர் எப்பவுமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாரு. ஸோ அவரும் ஒரு குயிக் 57. தட் வாஸ் வெரி அப்ரிஷியபிள். அண்ட் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ரூட்டும் குரூப்பும் சூப்பரா செட் ஆகி ஒரு பார்ட்னர்ஷிப் பில்ட் பண்ணிட்டு இருக்காங்க. கண்டிப்பா டே 2ல வந்து பாத்தீங்கன்னா அதை அப்படியே கேரி ஆன் பண்ண பார்ப்பாங்க. ஏன்னா ஆல்மோஸ்ட் 68 runs இப்போ லீட் எடுத்துட்டாங்க. பென் ஸ்டோக்ஸ் இருக்காரு. அப்புறம் ஸ்மித்ன்ற ஒரு பிளேயர் வந்து டெபியூ பண்ணியிருக்காரு, விக்கெட் கீப்பர். பென் ஃபோக்ஸுக்கு பதிலாக வந்திருக்காரு. ஹி இஸ் ஃப்ரம் சரி கவுண்டி. அண்ட் 23 வயசு தான், நல்ல யங் டேலண்ட். அவர் எப்படி விளையாட போறாருன்றது நான் ரொம்ப ஆர்வமா இருக்கேன் பாக்கிறதுக்கு. அண்ட் வெஸ்ட் இண்டீஸ் போலிங் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஜேடன் சீல்ஸ் போல் இஸ் ஹாட் அவுட்னு சொல்லாங்க. உயிரை குத்து போட்டாரு, செம்மையா போட்டாரு. 2 wickets எடுத்தாரு. அந்த ஒரு போலர் தான் வந்து பாத்தீங்கன்னா த்ரெட்டனிங்கா தெரிஞ்சாரு. மத்த போலர்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஆர்டினரியா தான் இருந்தாங்க. என்ன ஒரு மேட்டர்னு பாத்தீங்கன்னா இங்கிலாந்துல உங்களுக்கு முக்காவாசி ஸ்விங் போலர்ஸ்க்கு பயங்கரமா அசிஸ்டன்ட் இருக்கும். டெக் அடிக்கிற மாதிரி போலர்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு பெருசா அசிஸ்டன்ஸ் இருக்காது. ஏன்னா ஸ்விங் போலர்ஸ் அந்த அவுட் ஸ்விங் அண்ட் இன் ஸ்விங் அது பாத்தீங்கன்னா எப்பவுமே இங்கிலாந்துல அந்த ஒரு பர்டிகுலர் அட்வான்டேஜ் இருந்துகிட்டே இருக்கும். புரியுதா உங்களுக்கு? ஆனா இந்த போலர்ஸ் முக்காவாசி எல்லாம் பாருங்க, ஷெமர் ஜோசஃபா எடுத்துக்கோங்க, இல்ல அல்சாரி ஜோசஃபா எடுத்துக்கோங்க, எல்லாருமே வந்து கைண்ட் ஆஃப் வந்து டெக்ல அடிக்கிற போலர் தான். மோஸ்ட் ஆஃப் ஸ்விங் போலர்ஸ் கிடையாது. ஆனா ஜேடன் சீல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா டெக்லையும் அடிப்பாரு, கொஞ்சம் அவரால் பால ஸ்விங்கும் பண்ண முடியும். அதனாலதான் அவரால் 2 wickets எடுக்க முடிஞ்சது. இட் வில் பி அ சேலஞ்ச் ஃபார் வெஸ்ட் இண்டீஸ். எந்த டவுட்டுமே இல்லை. எனக்கு தெரிஞ்சு ஒரு 150 160க்கு மேல லீடு இங்கிலாந்து எடுத்துட்டாங்கனாலே ஆல்மோஸ்ட் 80% கேம் வின் பண்ணிடுவாங்க. பட் வெஸ்ட் இண்டீஸ் கம்பேக் கொடுப்பாங்களான்றது பொறுத்து இருந்து பார்க்கலாம். இட்ஸ் கோயிங் டு பி இன்ட்ரெஸ்டிங் டே 2. அதுல எந்த டவுட்டும் இல்லை. சோ உங்களோட கருத்துக்கள் என்ன அபவுட் திஸ் டே 1 நீங்க மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போட்டுருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அட்டில் தென் பாய்.